மை டியர் கௌதம் நேச்சல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஆக்சுவலாக என்ன கதைனா இன்றைக்கி இப்போ தான் ரிசல்ட்டாக இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா, 10th 11th 12th அது என்ன அப்டேட்டு, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துச்சா இல்லையான்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம்ப்பா. ஸோ தயவு செஞ்சு லைக் தான் முக்கியம், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் வீடியோ போய் ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு விஷயமும் தெரியும். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி 27ஆம் தேதி ஆல்ரெடி இப்போ கவர்மெண்ட் சீரியஸ்லி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த டேட்டில் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல. மாணவர்களும் சரி நானும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவான அப்டேட் கொடுத்துட்டு நீங்களும் பண்ணால் கரெக்டாக வெயிட் பண்ணுவீங்க, நானும் அதே மாதிரி பண்ணால் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருப்பேன். இப்போ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராதனால மாணவர்கள் உங்களுக்கும் பண்ணால் ஆர்வம் தாங்காமல் பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்வம் தாங்காமல் ஒரு மாதிரி பயம் பதட்டம் எல்லாமே உருவாக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி, எப்போ ரிசல்ட் வெளியாகும், மாணவர்கள் எப்போ ரிசல்ட் வெளியாகும், அடுத்து காலேஜ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எந்த காலேஜ் சேர போகிறாங்கன்னு சொல்லி எனக்கும் பண்ண ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி போக போக டென்ஷன் தான் ஆகுதுப்பா. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. 12th 10th 11th கூட பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க ஸ்கூல் போக போகிறாங்க, ஓகே. பட் 12th பொறுத்த வரைக்கும் காலேஜ் அவங்க சேரணும், அடுத்தடுத்த வேலைகள் அவங்க பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் பாதிலே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலேஜ், இப்போ ஜூலையே முடிய போகுது. இதுக்கு மேலே எப்படி அவங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கான்செப்ட் யோசிச்சிருந்தா கண்டிப்பாக ரிசல்ட் முன்கூட்டியே ரிசல்ட் வெளியிட்டிருக்கணும். ஆல்ரெடி இப்போ ஃபுல்லாக எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. 22 ரிசல்ட்னு சொல்லிட்டு வெப்சைட்டை வேணால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கூகுளையும் வேணால் அதான் போட்டிருக்கு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவங்ககிட்டே இப்போ ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வெளியாகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்ககிட்டையும் கிடைக்கல, கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ யாருக்கும் ரீச் ஆகுமா, யாரோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நைட்டு சப்போஸ் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் நைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பட் பண்ணால் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அவ்வளோதான், இன்றைக்கி டேவே பண்ணால் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது. மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது, என்னையே வெக்ஸ் ஆகுது, சீரியஸ்லி சொல்கிறேன். ஏன்னா நானும் இப்போ ஒர்க் போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த கான்செப்ட் இப்போ 12th சப்ளிமெண்ட் எக்ஸாம் முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் வீடியோவே போட மாட்டேன். எனக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, நான் வீடியோ போடணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு மட்டும் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். டெய்லியும் என் சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் போட்டேன், டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போடுவேன். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன நியூஸ் கொடுக்குறது எனக்கும் தெரியல. ஏன்னா ரிசல்ட்டே பண்ணால் ரிசல்ட் வெளியாகவே இல்லை. நான் மட்டும் எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எத்தனை வீடியோ போட முடியும் ஒரு நாளைக்கு, எத்தனை டைம் போட்டு மில்க் பண்ண முடியாத, எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஒரே வீடியோ நான் போட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 10th 12th கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஓகேவா, சப்போஸ் நீங்கள் நைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். சப்போஸ் வரலைன்னா நான் வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ டுடே தான் ரிசல்ட்னு சொன்னாங்க சில பேர். பட் இன்றைக்கும் அந்த ரிசல்ட் வெளியாகல, திங்கக்கிழமை. இப்போ நாளைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டே பை டே நாளைக்குன்னு போயிடுவோம் போல். விட்டால் இந்த ஜூலை மந்த்தே முடிஞ்சிடும் போலப்பா. சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜூலை மந்த் முடிஞ்சுட்டு அடுத்த மாதம் தான் ரிசல்ட் வெளியிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்லாம் போயிடுச்சு எனக்கு. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் எப்போ ரிசல்ட் வெளியாகுதுன்ட்டு. ஓகேவா, ஸோ ரிசல்ட் இந்தளவுக்கு தாமதம் பண்ணுறாங்க இல்லையா, இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் நம்பர், ரோல் நம்பரும் உங்கள் டேட்டா பற்றி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு யாரும் பயப்படாதீங்க, காமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, பார்த்துக்கலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக. கண்டிப்பாக நான் லைவ் போட ட்ரை பண்ணேன் 12th. இந்தளவுக்கு லேட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஹைப்பர் லெவல் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். ஓகேவா, விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்போ வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண கொடுக்குறேன் நானே. ஓகேவா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க போல, ரெட் கலர் ஹார்ட் #Gautam Media. ஓகேவா, ஓகே மீடியா செல்ல குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.